ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீட்டுக்குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தூக்கி போட வச்சுருக்க ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த மிக்சியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கி போட வச்சுருக்க இந்த முட்டை ஓட்டையை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் முட்டையெல்லாம் உடச்சதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுகி இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா கழுகி அந்த முட்டையோட்டை வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து சால்ட் உப்பும் சேர்த்துக்குங்க. இது ரெண்டுமே சேர்த்து போட்டு அரைக்கும் போது நம்மளோட மிக்சி ஜாரோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அரைச்சதை தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிக்சி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்மளோட கிச்சன் சிங்க்கு தாங்க. கிச்சன் சிங்கில் எப்பவுமே வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதை வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முட்டையோடு பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்குங்க. தூவுனதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்குங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல விம் லிக்விடு, அதுவுமே வந்து இந்த ஸ்க்ரப்பர் மேலே போட்டுக்குங்க. நான் வந்து தேங்காய் சிரட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும். நல்லா சூப்பராக கரை எல்லாமே நீங்கி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை ஓட்டையை வச்சு நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து எப்படி ஒயிட்டாக இருக்க பாருங்கள். இப்போ நான் தேய்ச்சி கலங்குறதுக்கப்புறம் வந்து இந்த இடம் எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஆகுதுன்னு நீங்களே இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையுமே வந்து நான் தேய்ச்சி காட்டுறேன். இந்த முட்டையோடு பார்த்திங்கன்னா நல்ல கரையை நீக்கக்கூடிய தன்மை அதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். இப்போ நான் கழுகி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட கிச்சன் சிங்க் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பலன்னு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த மிக்சி ஜாரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி ஜாரில் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பொடியை வந்து இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுற டிஷ்வாஷ் லிக்விட், எந்த பிராண்ட் லிக்விட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு 2 செகண்ட் வந்து மிக்சியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க, தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு கழுகுறதுனால நம்மளோட மிக்சி ஜார் பிளேடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம அரைச்ச பொருளாக வந்து உள்ளே அப்படியே தங்கி நின்றோம். ஸோ எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகுலர்ஸாக இருந்தாலும் வெளியே வந்துடும். அது இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு வேறு எதனா அரைக்கிறோன்னா அதோட ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எல்லாமே இருக்குது. நல்லா பளபளனாக இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ஓட்டை அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா போதும். க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு நம்மளோட மிக்சி ஜார் உள் பகுதி. இப்போ இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா வெளிப்பகுதி, இந்த இடத்துல வந்து கழுகுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாரோட கீழ் பகுதி ஃப்ரெண்ட்ஸ், இந்த புஷ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும், லைட்டாக அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க, டூத் ப்ரெஷ்ஷு. அதை முக்கி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க. ஒவ்வொரு முறையும் தேய்க்கும் போது அந்த ப்ரெஷ்ஷை தனியாக கழுக்கிக்குங்க. ஏன்னா வந்து அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷில் வந்து தங்கிடும். நீங்கள் அதே தண்ணி வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி நீங்கள் திருப்பி க்ளீன் பண்ணும்போது உள்ளே கீழே போய் அடிப்படிஞ்சிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேய்ச்சி கழும்போது ப்ரெஷ்ஷை லைட்டாக அலசிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அலசி தான் ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணியை தொட்டு தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், கழுகுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு, சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மேல் பகுதி, அதாவது நம்ம உள்பகுதி கழுகுறோம்ல, இப்போ மேல் பகுதி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஜாரில் இருக்க நான் ஒரு இடத்த தேய்ச்சதுக்கும் தேய்க்காத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் எடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் விழுந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். கரை உங்களுக்கு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும், தேய்ச்சி எடுத்ததுக்கும் தேய்க்காத எடுத்ததுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முட்டையை ஓட்ட நீங்கள் அழகாக இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு நம்மளோட மிக்சி ஜாரு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மிக்சி ஜாரோட மூடி பகுதி
மூடி பகுதியில் எப்பொழுதுமே வந்து இந்த ரப்பர் வந்து கழட்டுறது ரொம்பவும் சிரமமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இது ஈஸியான மெத்தடில் எப்படி கழட்டணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ வீட்டில் இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் எடுத்துங்க. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி உள் பகுதியில் விட்டு மேலே தூக்குனிங்கனாவே போதும். சூப்பராக நம்மளோட ரப்பர் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதையுமே அந்த வாட்டர் வச்சு கழுகி எடுத்தாச்சு. நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட மிக்ஸி ஜாரை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டதுக்கப்புறம் இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான். வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டியாக இருக்கும். லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து இன்னுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த சொல்யூஷன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லைட்டாக வந்து கட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே இருக்கணும். ஸோ இப்போது சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவுமே எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மிக்சியில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ராட்ச் பிட் எடுத்து இப்போ இதுக்கு மேலே நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே போட்டு மிக்சியை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஜார் வைக்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு புஷ் இருக்கும்ல, அந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒயிட் மிக்ஸி எல்லாம் இருக்கும். அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கலர் மாறின மாதிரி ஆயிரும். அதாவது எல்லோ கலரில் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணால் பளபளன்னு அந்த மிக்ஸியோட கலர் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லைட்டாக ஈரமான துணியை வச்சு தான் நல்லா துடைக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 முறையாவது நீங்கள் துடைக்கணும். இப்போ பாருங்கள், நான் துடைச்சதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து தண்ணியில் அலசிட்டு திருப்பி நான் வந்து மேலே துடைக்கிறேன். நான் எதுக்கு வினிகரும் டூத் பேஸ்ட்டும் சேர்த்தேன் அப்படின்னா, வினிகர் பார்த்தீங்கன்னா அந்த கரையை நீக்கக்கூடிய தன்மையும், அதே போல் டூத் பேஸ்ட் நம்ம முட்டை சேர்த்தனால லைட்டாக வந்து அந்த முட்டையுடைய ஸ்மெல் வரும். என்ன தான் நான் கழுகுனாலும் அந்த முட்டையுடைய ஸ்மெல் இருக்கும். அதனால தான் நான் டூத் பேஸ்ட் சேர்த்தேன். முட்டையை எதுக்கு நம்ம க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த முட்டையோடு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி மேலே வச்சு தேய்க்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அது யூஸ் ஆகும். எந்த ஒரு ஆயில் பிசுப்பு இருந்தாலும் கரையாக இருந்தாலும் அந்த முட்டையோடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். எப்பொழுதுமே வந்து நான் இதுமாரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம கிச்சன் கிட்டலாம் வைக்கிறோன்னா ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்கும், கரையாக இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்து சாதாரண லிக்விடு போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம், அந்த ஆயில் பிசுப்பு அவ்வளோவா போகாது. ஸோ இந்த மாதிரி முட்டையை விட்டு நீங்கள் அரைச்சி வச்சு இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து அந்த கரை எல்லாமே நீங்கிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது உள்ளே இருந்த கரையெல்லாம் நீங்கி வந்துடுச்சின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோலேயே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ துணியெல்லாம் வச்சு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே க்ளீன் பண்ணிங்க. சூப்பராக பளபளன்னு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படி மிக்ஸி பாருங்கள் உள்ள சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மிக்ஸியோட கீழ்ப்பகுதி ஃப்ரெண்ட்ஸ். கீழ்ப்பகுதியில் வந்து மோட்டர் இருக்கிறனால நம்ம ரெடி பண்ணி வச்ச சொல்யூஷன் இதை போட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் மிக்ஸி ஜாரை கழுகுனோம்ல, அந்த வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டரில் தண்ணி அதாவது துணியை முக்கி லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கனாவே போதும். சூப்பராக கீழ்ப்பகுதியுமே வந்து நல்ல க்ளீன் ஆயிரும். இந்த இடுக்கு பகுதியெல்லாம் வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே க்ளீன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மிக்ஸி பாருங்கள் சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் மிக்ஸி ஜார்லாம் நீங்கள் கழுகுறீங்கன்னா கவுத்தி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிமித்தி வைக்கக்கூடாது. கீழே இந்த மாதிரி வுட்டன் ஸ்பூன் போட்டு அதுக்கு மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால கீழே ஜாரில் இருக்க தண்ணியுமே வடிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும், ரிப்பேருமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.